அதான் உன் மாமிய பெய்யச்ச புறவின காலுக்கு மேல காலை போட்டுட்டு மேல உட்கார்ந்துருக்க. கொஞ்சம் ஒட்டடை அடிச்சுட்டு அம்மா தாயே. நம்ம ஆயுதத்தை கொண்டா. எட்டி நெடுமாரி அப்படியே எங்க வீட்லயும் வந்து கொஞ்சம் ஒட்டடை அடிச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்து கொடு. இந்த தெரு முழுக்க எல்லார் வீட்லயும் ஒட்டடை அடிச்சு கொடுக்கேன். சரிட்டி கோவப்படாத. சரி வேண்டாமா, என் மாப்பிள வரட்டும், அவரை வச்சே இன்னைக்கு வேலை வாங்கி விடுதே. இப்ப சொன்ன பத்தியா இதான் சரி. ஒட்டடை அடிச்சது போதும், கீழ இருக்க பொருள் தானே அதுல இருந்து நான் தொடச்சு எடுத்து வச்சுக்கிடுவேன். சரிக்கோ, வீட்டுக்கு போயிட்டு வரேன். எடி நாளைக்கு மாப்பிள பார்க்க போணும், மறந்துடாதே. எங்க மறப்பனாக்கா காலையில முதல்ல டான் வந்து நிப்பேன். அடி வரவில்ல. எடி நான் வராமல மறக்கிறதுக்கு விடுவாளா? நம்ம எல்லாரும் சேர்ந்தா போறோம். சரி போயிட்டு வரேன். யாரைட்டு என் மாமியை வேற தேடுவா. கள்ளங்கப்படமில்லாம அவோக்குல பேசிட்டு அவோக்குல போறா. அதனாலதானே நெடுமாரி எல்லாத்துக்கும் பிடிச்சி. இக்க நானும் போயிட்டு வரேன்க்கா. நேரம் பத்தியா வீட்டுல வேலை கிடக்கு, எல்லாத்தையும் ஒட்டடை அடிக்கணுக்கா. என் மாப்பிள வேற வந்துருவாரு, சுவாறு வேற பொங்கணும். டி கொஞ்சோண்டு குழம்பு என்ன கொண்டு போறேடி? வேண்டக்கா, மீன் வாங்கி வச்சிருக்கேன், போய் குழம்பு வைக்கணுக்கா. சரி எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து வச்சுட்டு வேலையை பாப்போம். இந்தா உன் பக்கத்திலே வச்சுக்க பத்திரமா. என்ன கணக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அம்மாவுக்கு சேலை, அதுக்கப்புறம் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர்ல கிடைக்காத பழமா இங்க இருந்து சுமந்துட்டு போறியாக்கும். இல்ல ரமேஷ், அம்மாட்ட பழம் வாங்கி சாப்பிடுங்கன்னு ரூபா அனுப்புனாலும் அம்மா பழம்லாம் ஒன்றும் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. பத்துக்கோ சேர்த்து தான் வைப்பாங்க, பிள்ளை கஷ்டப்படுதானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போதெல்லாம் எப்பவும் பழம் வாங்கிட்டு போயிருவேன். வாங்கிட்டு போனா சாப்பிட்டு தானே ஆகணும். நீ சொல்லுது சரிதான் கார்த்தி. நல்ல வேலை போன மாசமே புக் பண்ணோம். இல்லைன்னா சென்னையில இருந்து ஊருக்கு போதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். ட்ரெயின்லயும் டிக்கெட் கிடையாது, பஸ்லயும் டிக்கெட் கிடையாது, அல்லோ பட வேண்டியதான். ஆமா கார்த்தி, நல்ல வேலை நீ புக் பண்ண எனக்கும் சேர்த்து. இல்ல நானும் திண்டாடி இருப்பேன் கிடந்து. கார்த்தி, ஒரு சந்தோஷமான விஷயம். நாளைக்கு எங்க அக்காவுக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்க்க போறாங்களாம். அப்போ உனக்கு ரூட்டு கிளியர்னு சொல்லு. அடுத்தது உன் கல்யாணம் தான். நானும் அப்படிதான் நினைக்கேன். நடக்குமான்னு பாப்போம். நல்லபடியா செல்வியக்க கல்யாணம் முடியணும், அப்பதான் நமக்கு தான் நடக்கும். சரி இந்த வாட்டி ஊருக்கு போவேல்ல, அப்போ உன் விஷயத்தையும் பத்தி லேசா பேசிரு. இல்லன்னா அவ்வளவுதான், உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணை பாத்திர போறவ. அது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஊர்ல போய் எப்படி பேச என்ன பேசன்னு தெரியல. சரி எங்க அக்கா கல்யாணம் முடியட்டுன்னு காத்திருக்கேன். நீ சொன்ன மாதிரி அதுக்குள்ள எனக்கும் எதுவும் பொண்ணை பாத்திர விடாது எங்க ஊர்ல. அவ்வளவுதான், மாயாட்ட பதில் சொல்ல முடியாது. சரி கார்த்தி, நீ தூங்குறதா இருந்தா தூங்கு. எங்க அம்மா கொஞ்சம் போன் பேச வேண்டியிருக்கு. யாரு, மாயம்மாவுக்கா? இல்லப்பா, மாயாவுக்கு இல்ல, எங்க அம்மாவுக்கு. சரி நான் தூங்குது. என்ன ட்ரிங் போகுது. ரமேஷ் பையன் தான் பேசலாம். சொல்லு மக்களே, கார் ஏறிட்டியா? ஆமாமா, பஸ்ல தான் வந்துட்டு இருக்கேன். பஸ் கிளம்பிட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரியா, நேரத்தோட வந்து சேர்ந்துரு. ஆமா, செல்விக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம் அண்ணன் சொன்னானா? ஆமாமா, அண்ணன் போன் பண்ணி சொன்னான். மாப்பிள்ள எப்படி, நல்ல பையனாமா? நல்ல வேலை இல்லன்னு பாக்காரா? எல்லாம் விசாரிச்சாளா? உங்க அக்கா பார்த்த மாப்பிள்ள நல்ல பையனா தானே இருப்பான் சொன்னா. நல்ல குடும்பம், நல்ல மாமியாரு, அப்படி இப்படி எல்லாம் சொன்னா. அதனாலதான் நாங்க நாளைக்கு பார்க்க போலான்னு இருக்கோம். நீனும் வந்தோடனே நீனும் வந்துரு. என்ன ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துருவோம். சரிம்மா. ஐயா தோற, உங்க அக்காவுக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டோம்னா அடுத்தாப்புல உன் கல்யாணத்தையும் முடிச்சு போடலாம். அதான் காத்துட்டு இருக்கேன் நான். எம்மா, என் கல்யாணத்துக்குலாம் என்னமா அவசரம்? முதல்ல அக்கா கல்யாணத்தை முடிக்குமா, அதுக்கப்புறம் புறவு பாத்துக்கலாம். அதான் நடக்கும் தெரியும். சரிம்மா, போன வைக்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் விட்டா நமக்கு பொண்ணை பார்த்து ரெடியா வச்சிருப்போம் போல இருக்க. போனோன்னு தாலியை கட்டுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அந்த நிலைமையில எல்லாம் போகுது. டேய் நான் சொன்னோம்ல, அதான் நடக்கும்னு. என்ன பொண்ணு பார்த்தாச்சு உனக்கு? நீ வேற சும்மா கடுப்பேத்தாத. எங்க அம்மா வேற அக்காவுக்கு மாப்பிள்ள பார்த்தானே அடுத்தல வாங்க கல்யாணம் தான் அப்படிங்கவோ. எனக்கு அப்படியே வெலை வெளுத்து போச்சு. பயமா இருக்கப்பா. என்ன சொல்லுன்னு தெரியாம நானும் அப்படி இப்படின்னு சமாளிச்சு சிக்னல் இல்லைன்னு போனை வச்சுட்டேன். சரி இப்போ வச்சுட்ட, நீ நேர்ல ஊருக்கு போயிதுன்னு அவ அப்போ அமுட்டுக்கிடுவ. அம்பிட மாட்டோம்ல, எப்படியே சொல்லி தப்பிச்சிருவோம்ல. என்ன ஊர்ல இருக்கிறது 2-3 நாள்ல எப்படியா சமாளிச்சிட வேண்டியதான். சரி ரமேஷ், 5 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துரும். அப்புறம் காலையில எந்திக்கணும், தூக்கமே இருக்காது. சரி தூங்குறேன்னு. குட் நைட். ஓகே குட் நைட். எங்க அண்ணனை மைனியெல்லாம் சமாளிச்சிடலாம். எங்க அம்மையையும் எங்க அக்கா ஒருத்தி இருக்கா, அவளையும் தான் சமாளிக்க முடியாது. ஊர்ல போய் என்ன நடக்க போதோ கடவுளே தெரியல. என்னது சிக்கனல் கிடைக்கலையா? போன வச்சுதானே. சரி வரட்டு, காலையில விடிஞ்சோன்னு வருவாம்ல, பாத்துக்கிடலாம். ஒரு நாள் இல்லாத திருநாளா என் மரும அன்னைக்குதான் புகழ்ந்து பேசியிருக்கா. சரி இப்படியே இருந்தா போதும். என்ன பார்க்காம இருக்கும்போது என்ன புகழ்ந்து பேசுதா? ஆனா நேருக்கு நேர் வந்துட்டான்னா எலியும் புனையுமா தான் சண்டைக்கு நிக்கா. சரி என்னன்னு இருந்துட்டு போட்டோம். என் மருமோ ஊர்லயாவது என்ன விட்டு கொடுக்காம பேசுதாள. என்னாச்சு, வாசல்லே பூதங்கணக்க காத்து கிடக்குமா மாமியாரு? ஆள் அட்ரஸ் இல்ல. ஏத்தே மருமோல என்ன வாரேன்? என்ன மருமோல வாசல்ல அப்படி வாயடிச்சு போய் நின்னுட்டு இருக்க? இந்த மருமோல இட்லியும் காப்பியும் உனக்கு தான். என்னது எனக்கா? என்னதே சொல்றியா? உங்களுக்கு இல்லையா? போ இல்ல மருமோல, எல்லாம் உனக்கு தான். சுட சுட இட்லியும் முங்க சாம்பாரும் ஊத்தி இருக்கேன். காப்பி நல்லா கொதிக்க இருக்கு. நல்லா சாப்பிட்டு போட்டு காப்பியும் குடி. இதெல்லாம் கனவா இல்ல நெனவா? என் மருமோல அப்படி கேட்க எல்லாம் நெசம்தான். என்னைக்கு உன்னை பார்த்த உடனே கரிச்சு கொட்டுவானே அந்த மாமியார் எங்க போறா? இப்ப பாசமா பேசுதாள, இட்லியும் சாம்பார் காப்பி எல்லாம் கொண்டு வந்திருக்காள நினைக்கியோ? ஆமாதே, என்ன சொல்ல தெரியலதே. அந்த மாமியா கொஞ்சம் முன்னால போல செத்து போனா.
அத்தே நான் அப்பவே சந்தேகப்பட்டது உண்மையா போச்சு. அப்பா நீங்க செத்து போய் ஆவியா வந்திருக்கீங்க, அப்படித்தானே? நீங்க உசுரோட இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி என்ன அடிச்சு பத்தி வெளியே விட்டுருப்பீங்க. இட்லியை காப்பியை கொண்டு வரும்போதே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு. அப்ப நீங்க செத்து போயிட்டேளா? கடவுளே, எனக்கு தெரியாம போச்சே. என்ன மருமகள அழாத, நான் உண்மையில செத்து போகல. செத்து போறேன்னு எப்படி சொன்னோம்னா, முதல்ல உனக்கு பிடிக்காத மாமியாரா இருந்தேன், அந்த மாமியார் செத்து போனா இப்போ பிடிக்கக்கூடிய மாமியாரா ஆயிட்டேன், நீனும் நல்லவளா மாறிட்ட, அதான் இட்லியும் காப்பி கொண்டு வந்திருக்கேன் மருமகள, அந்த அர்த்தத்துல சொன்னேன். அப்படியே நானும் என்னவோ எதை நினைச்சு கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுட்டேன். இருக்கட்டும் மருமகள, இன்னையில இருந்து உனக்கு பிடிச்ச மாமியாரா தான் நான் இருப்பேன், கவலைப்படாத. கையில வாங்கிக்க இட்லிய, சோப்பால உட்கார் மருமகள. இந்த சோஃபா உங்களுக்குள்ளது இல்ல, இதுல உட்கார்ந்தாலே யாசுவேலத்தே உட்காரவா வேண்டாமா? நான் தானே சொல்லுதே மருமகள, உட்காரு. என்ன ஆச்சரியமா இருக்கு, மாமியார் மருமகளை சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் சொக்கு வந்துட்டியா? நீ இன்னும் சாப்பிடுதியா? இட்லி கொண்டாரேன். சரிம்மா, நானும் வயிறு பசியோட தான் வந்தேன். இட்லி கொண்டா. மாதிரி என்னாச்சு? எங்க அம்மா உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. என்ன அதிசயமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு எனக்கு அதை பார்க்கும் போதே. ரூமுக்குள்ள வாங்க, அங்க இட்லி எடுத்துட்டு வந்து நம்ம 2 பேரும் பேசி சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்ப இந்த விஷயத்தை சொல்லுதேன் என்ன யாதுன்னு. கொண்டு போய் ரூம்ல உட்காந்து சாப்பிடுங்க பேசிக்கிட்டே. நீங்க சாப்பிடலையாத்தே? சாப்பிடுன்னு வரும்போல குட்டுவத்துல ஊத்தி வச்சிருக்கேன், அடுத்த தட்டு அவங்க ஒண்ணு எடுத்து சாப்பிடுவேன். நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. ஓடியாங்க, ரூபாய்க்கு 2 ஏச்சி மரகதக்க எங்க வீட்லயே இருக்கா? ஆமா, அவ வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. நீனும் கரும்புன்னு கூப்பிட்டியா? அதான் சரி என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாம் நினைச்சேன். மல்லிகா, எனக்கு ஒரு 4 கரும்பு தா. என் அவன் காலையில வாரான், கரும்பு நான் உசுரா தும்பான். 4 கரும்பு தானே, என்ன தாரேன்? தாங்க கரும்பு 4 அண்ணன் இருக்கு, துட்டு தாங்க. இந்த மல்லிகா 2 ரூபா 4 கரும்புக்கு. என்னது 2 ரூபாயா? ஆமா மல்லிகா, நீ தானே சொன்ன ரூபாய்க்கு 2 கூவிட்டு இருந்த. அதான் 4 கரும்பு 2 ரூபாய்க்கு. 2 ரூபா இருக்கு, வாங்கிக்க. ஆனா மல்லிகா, எல்லாத்தையும் விலை கூட்டி விப்ப. இந்த வாட்டி தான் என்னவோ தெரியல, கரும்புக்கு 2 ரூபான்னு விற்க. அதெல்லாம் அந்த காலத்துல வாங்கினது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாங்கினது. மறுபடியும் அந்த காலம் திரும்பிட்டு போல இருக்கு. கரும்பெல்லாம் ரொம்ப விலை மலிவா கிடைக்கும், அதான் ரூபாய்க்கு 2 குடுக்கியோ. எனக்கு வேற வேலை வெட்டி இல்லாமல கரும்பு வாங்கி விட்டு வித்துட்டு இருக்கேன். எந்த காலத்துல இருக்கியோ ரூபாய்க்கு 2ன்னா 100 ரூபாய்க்கு 2ன்னு அர்த்தம். தாயே, உன் கரும்பு நீனே வச்சுக்கா. ஆள் இல்லாத சமயம் ரூபாய்க்கு 2பா, ஆளை கண்ட உடனே அந்த ஆளை 100 ரூபாய்க்கு 2பா. இப்படி இல்லாம ஆள் உண்டு வந்துட்டு கரும்பு வாங்குதுக்குன்னு. எல்லா பிள்ளைகளும் விளையாடிட்டு இருக்கு, நான் மட்டும் பணங்களங்க விக்கிறதுக்காண்டி இங்க நின்னுட்டு இருக்கணுமா? நான் விளையாட போறேன். மக்களே, அம்மா கரும்பு வித்துட்டு இருக்கோம்ல, நீனும் பக்கத்துல நின்னுட்டு இருந்தான்னு வச்சுக்கிய, உனக்கு அம்மா 10 ரூபா தருவேன். சரியா? அந்த பணங்களும் கொஞ்சோண்டு தானே இருக்கு, அதெல்லாம் வித்து கொடுத்துருமா செல்ல பிள்ளா. மக்களே, அப்பா பாத்துக்கிட்டே நீ போமா, போய் விளையாடு போ. ஏங்க எதுக்கு தெரியுமா பூமாரியை நிக்க விட்டுருந்தேன்? அவ கூட உள்ள பிள்ளை எல்லாம் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருமா, அப்ப என் கிளாஸ் பிள்ளை இங்க வந்து வாங்குங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு வருமா, அந்த கிழங்கெல்லாம் வித்து போகும்ல, அப்படிதான் பாதி கிழங்கு வித்து போட்டேன். அதனாலதான் அவளை நிக்க விட்டுருந்தேன். ஏடி சின்ன பிள்ளை, அது விளையாடக்கூடிய பிள்ளைய போய் புடிச்சு வச்சிருக்க. முன்னதானே இருக்கு, கரும்பையும் இந்த பணங்களையும் சேர்த்து பாத்துக்க வேண்டியதானே. பொங்கல் நேரத்துலதான் கரும்பு பணங்கிழங்குன்னு போட்டு வியாபாரத்தை பார்க்க முடியும், 4 துட்டு சம்பாதிக்க முடியும். அது நினைக்காரா? இவற்றெல்லாம் பேசவே முடியாதம்மா. நெடுமாரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தெரியுதுங்க, உங்க மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரில அப்படி பிரகாசமா இருக்கு. கிண்டல் பண்ணாத, இட்லி இன்னைக்கு நல்லா சூப்பரா வச்சிருக்காளே எங்க அம்மா. ஆமாங்க, இட்லியும் சாம்பாரும் செம டேஸ்டா இருக்கு. ஏங்க, நான் எப்பவும் ஒரு 7 இட்லி போல சாப்பிடுவேன். முதல்ல 5 இட்லி வைப்பேன், ரெண்டாவது ஒரு 2 இட்லி கேட்டா உங்க அம்மா அப்படியே ஒரு முறைப்பாங்க. பார்க்கணும் எப்பா அந்த இட்லி திங்கவா திங்காட்டமான்னு யோசிப்பேன். இன்னைக்கு தட்டு நிறைய இட்லியெல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம நான் வரும்போது 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தேல, அதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி என்னைக்கு இருந்தா எனக்கு நிம்மதிதான். நெடுமாச்சலம், என்னமா நடந்துச்சு உங்க 2 பேருக்குள்ள? திடீர்னு எலியும் பூனையுமா இருந்தீங்க, 2 பேரும் இப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா? என்னாச்சு, என்ன விஷயம்? ஏங்க, அதைத்தான் சொல்லணும்னு சொல்லி உங்களை உள்ள கூட்டிட்டு வந்தேன். வெளியே இருந்த உங்க அம்மா காதுல விழுந்துரும் பத்தியா? சொல்லு, அது கேட்க ஆர்வமா இருக்கு. ஏங்க, மரகதக்கா விட்டு கொஞ்ச நேரம் போனா, அப்போ மரகதக்காவால ஒட்டரை அடிக்க முடியல, 8 மட்டுக்கிட்டி எனக்கு கொஞ்சம் ஒட்டரை அடிச்சு கூட அப்படின்னா, அந்த டக்கு புக்குன்னு வாரி எல்லாம் எடுத்து ஒட்டரை அடிக்க கிளம்பியாச்சு. ஒட்டரை அடிச்சிட்டு இருக்கேன், டக்குன்னு பார்த்தா உங்க அம்மா. எங்க அம்மையா? யாரு? மரகதக்கா வீட்டுக்கா? அங்க வந்து பாத்துட்டால ஒட்டரை அடிக்குத யாசிருப்பால. அங்கதான் நிக்க இந்த நெடுமாரி. மருமகளுக்கு காப்பி கொடுத்துட்டேன், சொக்குக்கு காப்பி கொடுக்க மறந்துட்டேனே. அவனும் இட்லி தின்ன உடனே சுட காப்பியை குடிப்பான். சரி, கொண்டு போய் கொடுப்போம். என்ன தெரியுமா நடந்துச்சு? உங்க அம்மா வந்ததை நான் பார்த்துட்டேன், ஆனா நான் கவனிச்சதை உங்க அம்மா பார்க்கல. என்னாச்சு? திடீர்னு மருமவா உங்க அம்மாங்க என்ன பத்தி என்ன சொல்லுதா கேப்புங்க நின்னு. அப்படியா? நீ கவனிச்சியே எங்க அம்மா வந்தத? ஆமாங்க, நான் என்ன தடவை செஞ்சேன், டக்குன்னு வாரில கீழே போட்டுட்டு டக்குன்னு அந்த அடுப்பு இருக்கல மேசை, அது மேல யாரையும் உட்காந்துக்கிட்டேன், காலுக்கு மேல கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டேன். ஓகோ, அப்ப நான் வந்ததா அவ கவனிச்சிருக்கா.
அண்ணன் என்ன தெரியுமா செஞ்சேன்? மரகத கட்டியும் கண்ணிட்டியும் உங்க அம்மைய பத்தி அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து எடுத்து விட்டேன் கதைய. அப்படியா? ஆமாங்க, காலையில என் மாமியார் சொல்லியிருக்கு 10 மணிக்கு எந்திரிச்சா போதும் மக்களே, நீ அது வரைக்கும் நல்லா தூங்குன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சோட பெட் காஃபி தான். அதுக்கப்புறம் சுட சுட குஸ்பி இட்லி, சாம்பார் என்ன, சட்னி என்ன, அதுக்கு கேசரி என்ன, வடை என்ன, எல்லாத்தோடையும் வச்சுட்டு தான் என்னை கூப்பிடும் சாப்பிடுறதுக்கே. அப்படின்னு ஒரு கதையை விட்டே பார்க்கணும். என்னது கதை விட்டாளா? 11 மணிக்கு ஜூஸை தரும், மத்தியானம் சுட சுட சோற தரும், மீன் கறி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படின்னு தான் வச்சு தரும். அப்படின்லாம் சும்மா ஒரு ஃப்ரூட்டாவை அள்ளி விட்டே பார்க்கணும். அட பாவி, புருடா விட்டாளா? அப்படி நைஸா ஓட்டக்கண்ணு போட்டு பாக்க உங்க அம்மா இதெல்லாம் நம்பிட்டாவோ, அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னாவோ. எனக்கு சக்சஸ் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இருந்தாலும் உடனே உங்க அம்மா கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு. மரகதக்கா கனி எல்லாரும் கடந்து விழுந்து விழுந்து சிரிச்சா பாக்கணும். யாமட்டி இப்படி எல்லாம் எங்க அம்மாவே ஏமாத்தி இருக்க? சும்மா இருங்க, நீங்க வேற நம்ம வீட்டுல வேலை பார்க்க மாட்டேக்கா, ஊர்ல இருக்க அவ்வளவு வீட்லயும் வேலை பார்த்து கொடுக்கா. அப்படி இப்படி நாங்க வச்சா என்ன டாரா ஆக்கியிருக்கோம். ஆமா, அதுவும் சரிதான். எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆளுதான். அதனாலதான் 5-6 கதையை அவுத்து விட்டனா உங்க அம்மாவுக்கு ஒரே பெருமையா போச்சு. உடனே வந்தாச்சு. நான் அதுக்கப்புறம் நைஸா வீட்டுக்கு வரேன். இங்க இட்லியும் சாம்பாரும் சுட சுட காப்பியும் ரெடியா இருக்கு. இதுதாங்க நடந்துச்சு. அடியே, இதுதான் நடந்துச்சு அன்னைக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருட்டி பாரு. அம்மா, ஆமாங்க, ஏமாந்தது நான் இல்ல, உங்க அம்மா தான். அதனாலதான் இட்லி காப்பிலாம் வந்திருக்கு. எடி பின்னால பாருடி, எங்க அம்மா பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.